வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பேரு ஹேமலதா. சுய ஒழுக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்கள்லையும், நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லையும் நம்மளுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அப்பதான் அந்த செயல் பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்த்தியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுய ஒழுக்கம் அப்படின்னா எல்லா விஷயங்கள்லையும் நம்மளுக்கு தேவையான ஒன்று. ஆனா நம்மளுடைய உடல் சார்ந்த விஷயத்துல நம்ம எவ்வளவு தூரம் சுய ஒழுக்கத்தோட இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கு. அதாவது ஹெல்த்தியா சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் படிச்சிருக்கோம். இப்ப எல்லாரும் சாப்பாட்டுல எல்லாம் அதை கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த அவேர்னஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. ஆனா அவேர்னஸ் இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கா? நம்மளுடைய உணவு முறைகள்ல செல்ஃப் டிசிப்ளின் இருக்கா? நம்மளுடைய உடல் பயிற்சியில செல்ஃப் டிசிப்ளின் இருக்கா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஏன் அப்படின்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நம்ம முதல்ல சுய ஒழுக்கம்னு வரும். அதாவது நம்மளுடைய உடல் சார்ந்த கவனத்துல எவ்வளவு தூரத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், எனக்கு நேரம் இல்லை. வேலை செஞ்சுட்டே இருந்துட்டு முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஸ்கிப் பண்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா உணவு. யாரு கேட்டாலும் டைம் இல்லை. காலையில பிரேக்ஃபாஸ்ட் எப்போ எடுத்தோம் அப்படின்னா ஒரு 11-12 மணிக்கு எடுத்தோம். லஞ்ச் எத்தனை மணிக்கு எடுப்பீங்க அப்படின்னா ஒரு 2-3 மணி. நம்மளுடைய நேரம் தாழ்ந்து தாழ்ந்து நம்ம உணவு எடுத்துட்டு இருக்கோம். அப்படி உணவு எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம உடல் பார்த்தீங்கன்னா சரியா அதனுடைய செயலை சரியா செய்யுமா அப்படின்னா இல்லை. முதல்ல நம்ம உடலான அன்னகோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, உடலான உடம்பு இது. நம்ம உடலே முதல்ல உணவே நம்ம சரியான நேரத்துல கொடுக்கறது இல்லை. அப்படி சரியான நேரத்துல கொடுக்கல அப்படின்னா நம்மளுடைய உடல் பாதிக்கும். அதாவது கேஸ்ட்ரிக் வைக்கும், காத்தேறும், சரியான சிந்தனைகள் இருக்காது. அதாவது நம்ம உடல் குறைவா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் குறைந்து காணப்பட்டா நம்மளுடைய மனசை, புத்திய, நம்மளுடைய எண்ணங்களை அது பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போது நம்மளால ஒரு செயலை சிறப்பா செய்ய முடியுமா? நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். நம்ம உடலே ஆரோக்கியமா இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிராஸ் பண்றது? இப்ப எல்லாரும் பரபரப்பான உலகத்துல இருக்கோம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், நிறைய வேலைகள் வேணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய கனவுகள், நிறைய லட்சியங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா அதுக்கு முதல் மூலதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல். அந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அவேர்னஸ் இருக்கு, எல்லாருக்கும் போதுமான அளவுக்கான அவேர்னஸ் இருக்கு. ஆனா அதை நம்ம செல்ஃப் டிசிப்ளினா, அதாவது சுய ஒழுக்கத்தோட ஒரு டைமோட ஃபாலோ பண்றோமா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம முதல்ல ஸ்கிப் பண்றதே சாப்பாடு. ஆண்களா இருக்கட்டும் சரி, பெண்கள் அதிகபட்சமா செய்யறாங்க. வீட்டு வேலை செய்யும் போது மற்றவங்களை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல தன்னை கவனிக்க மறந்துடுறோம், இனிமே மறந்துடுறோம். செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உடல் சார்ந்த நம்மள சொல்லுவாங்க இல்லையா, ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் தான் முதல்ல நம்மளுக்கு. அதுதான் நம்மளுடைய பெரிய சொத்து. நம்மளோட வர்றது நம்மளுடைய உடல் மட்டும்தான். அந்த உடலே ஆரோக்கியமா இல்லை அப்படின்னா நல்ல எண்ணங்கள் வராது. நல்ல எண்ணங்கள் இல்லை அப்படின்னா நம்மளுடைய சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நம்ம எரிஞ்சு பசியில இருக்கும்போது எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தோம்னா நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது. நல்ல நட்பு இல்லாம இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்றது? நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நம்ம வாழ்க்கையில மேன்மேலும் முன்னேற முடியும். இந்த புத்தாண்டுல எல்லாரும் முதல்ல இந்த செல்ஃப் டிசிப்ளினோட நம்ம உடலை பாதுகாத்து, மனதை பாதுகாத்து, நம்மளுடைய எண்ணங்களை பாதுகாத்து நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். ஏன்னா இது ஒரு செயின் மாதிரி, சங்கிலி தொடர்னு சொல்லுவாங்க இல்லையா, உடலை வச்சுதான் நம்மளுக்கு எல்லாமே. ஸோ இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போடும்போது மனிதனுடைய சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுய ஒழுக்கத்தோட இந்த புத்தாண்டை வரவேற்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.